வணக்கம். ஒரு எளிமையான கொஸ்டின் தான் இந்த சார்ட்ஸ்ல பார்க்க போறோம். கொஸ்டின் கவனிங்க. ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள 100 கிலோ சர்க்கரையில் ஒரு பகுதியை 7% லாபத்திற்கும் மீதியை 17% லாபத்திற்கும் விற்று மொத்தத்தில் 10% லாபம் அடைந்தால் 7% லாபத்தில் விற்ற சர்க்கரையின் அளவு என்ன? ஓகேங்களா? ஸோ மொத்தம் 100 கிலோ சர்க்கரை இருக்குங்க. இதுல 7%க்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 7%க்கு ஒரு பகுதி சேல்ஸ் பண்றாங்க, மீதி 17% சேல்ஸ் பண்றாங்க. ஸோ 17%. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் அவங்களுக்கு 10% லாபம் வருது. அது சென்டர்ல போடுங்க 10%. ஓகேங்களா? ஸோ இந்த 17க்கும் இந்த 10க்குள்ள டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா 7% வரும். அதே நேரம் இந்த 7க்கும் இந்த 10க்குள்ள டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா 3% வரும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ரேஷியோல மாற்ற வேண்டியதாங்க. ஸோ 7:3. ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பங்கு பார்த்தீங்கன்னா இது 7 பங்கு, இது ஒரு 3 பங்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 10 பங்குக்கு 100 கிலோ சர்க்கரை. ஓகேங்களா? இப்போ 7% சேல்ஸ் பண்ண கேட்குங்க. ஸோ 7% நேராக கீழே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கு. அப்போ இன்டு 7க்கு எவ்வளோ? 0 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 10 × 7 எவ்வளவு? 70. ஸோ 7% லாபத்தில் 70 கிலோ சர்க்கரை வித்திருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.